சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்வதி விஜயாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, என்ன விஜயா ரொம்ப சீக்கிரமாக என்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பார்வதி, வீட்டுக்கு வந்து எல்லாரும் மீனா முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. அப்படி என்னதான் பெரிய உதவி செஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தெரியும்ல, மீனா முத்து என்ன உதவி செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? அவங்க செஞ்ச உதவியால் சீதாவுக்கு நகை கிடைச்சது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காங்கல்ல. இவங்க மூலமாக எல்லாருக்கும் நகை கிடச்சிருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? அதான் எல்லாரும் தேடி வந்து பாராட்டி பேசுகிறாங்க. ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, மனோஜுக்கு இப்படி பாராட்டு கிடைச்சா பரவாயில்ல, சந்தோஷப்படலாம். மீனா வீட்டுக்கு திரும்பி வந்ததே எனக்கு பிடிக்கல. இதில் இவங்களை பாராட்டி பேசினா எப்படி பொறுமையாக பார்த்துட்ருக்க முடியும்? அதான் அங்கே இருக்கிறத விட உன்னை பார்த்து பேசலாமேன்னு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜயா, அப்படியா? அது எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறியோ விஜயா? மீனா முத்து சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை விஜயா. கண்டிப்பாக மீனாவும் முத்துவும் நல்லபடியாக அவங்க முன்னேற தான் போகிறாங்க. பார்த்துக்கிட்டே இரு. சீக்கிரமாகவே முத்து மீனாவை நீ ஏற்றுக்க தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி, என்னைக்காவது மனோஜை நீ பாராட்டி பேசியிருக்கியா? மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் மட்டும்தான். நீ கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறல்ல. உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். நீ என்னடானா மீனா முத்துவை விட்டு கொடுக்காம பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜயா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையன் என்னை புரிஞ்சுக்கல. எவ்வளவோ என் பையனுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீ செஞ்ச பிரச்சனையால் இன்னும் என் பையன் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். ஆனால் நீ என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் இங்கே மீனா முத்துவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கலனாலும் முத்துவும் மீனாவும் உன்னை விட்டு கொடுக்காம உன்னை எப்பயுமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உனக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறா மீனா. நீ சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறா. இப்படி மீனா பொறுப்பான மருமகளாக இருக்கா. இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? இங்கே முத்துவும் உனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை விட்டு கொடுக்காம உனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். இப்படி நீ தான் மீனாவுக்கு மீனாவை புரிஞ்சுக்காம முத்துவையும் புரிஞ்சுக்காம இருக்க. மீனாவும் முத்துவும் உனக்கு செய்ய வேண்டிய உதவியை ரொம்ப நல்லா செய்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லையே. பேசாமல் மீனாவும் முத்துவும் என் வீட்டில் இருந்திருந்தா அவங்கள நான் ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பேன். அவங்க அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரியும். நீ தான் அவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? பேசாமல் மீனா முத்துவ வேணா உங்கள் வீட்டுக்கு வர சொல்லட்டுமா? நீயே அவங்கள பார்த்துக்கிறியா? என்ன பார்வதி இப்படி பேசிகிட்டு இருக்க? முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கான். முத்துவை எதுக்கு இவ்வளோ பாராட்டி பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, முத்து சாதாரண கார் டிரைவராக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் மனோஜ் நிறைய சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை உன்கிட்டயா கொடுக்குறான்? இல்லையே. அப்படி இருக்கும்போது முத்து மீனாவை தான் நீ புரிஞ்சுக்கணும், பாராட்டி பேசணும். இதில் மனோஜை பற்றி பேசவோ பாராட்டி பேசவோ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி இப்படி பேசிகிட்டு இருக்கா? மனோஜை பாராட்டவே வேண்டான்னு சொல்கிறா. என் பையன் மனோஜ் சீக்கிரமாகவே வீட்டு பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவான். மனோஜை நம்பி நான் மனோஜுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் இந்த பார்வதிக்கு எங்கே தெரிய போகுது? எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் உள்ளவங்க தான் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்வதியை பார்த்து பேசலான்னு வந்தா, பார்வதியும் இங்கே அப்படி தான் மீனாவையும் முத்துவையும் விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கா. எதுக்கு தான் எல்லாரும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. மீனா தன்னுடைய பூக்கடையில் அவங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க. சார், என்ன சார் என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா, இந்த மாதம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், என் வேலையை நான் சரியாக செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் மீனா, இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை பாராட்டி பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய ஆர்டரை உங்களை நம்பி கொடுத்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை, சிந்தாமணி இந்த பூ ஆர்டர் தனக்கு தான் கிடைக்கணுன்றதுக்காக என்கிட்ட பிரச்சனை செஞ்சாங்க. அப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் சரியான நேரத்தில் சிந்தாமணி இந்த ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக மறுபடியும் வரவே இல்லை. உடனே இந்த ஆர்டரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ நான் எடுத்த முடிவு தான் சரின்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு பெரிய பூ ஆர்டர் கிடைக்கிறது மட்டும் இல்லை, நிறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைச்சாலும் இங்கே கடையில் இருக்க வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்கிறீங்க. தினமும் உங்கள் வேலையை ரொம்ப சரியாக செய்கிறீங்கன்னு இங்கே உங்ககிட்ட பூ வாங்குகிற எல்லாரும் உங்களை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் சரியான நேரத்தில் நீங்கள் பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களை பாராட்டி பேசுகிறாங்க.
அது மட்டும் இல்லை, நீங்களும் முத்துவும் இப்படி நகையெல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க போல நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், என் தங்கச்சியோட நகையை ஒரு அம்மா எடுத்துட்டாங்க. உடனே என்ன செய்யன்னு அவங்கள கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அதன் மூலமாக இப்போ எனக்கு நல்ல பேர் வேற கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுக்கும் சரியான சம்பள பணத்தை கொடுக்கணும்ல, நீங்கள் நல்ல பேர் வாங்குறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு மேனேஜர். இங்கே மீனாவுக்கு சம்பள பணம் கொடுக்குறாங்க. என்ன சார், போன மாதம் நீங்கள் கொடுத்த பணத்தை விட இப்போ நிறைய இருக்கே சார், நிறைய பணம் கொடுத்துருக்கீங்களே சார் அப்படின்னு மீனா கேட்கும்போது, ஆமாம் மீனா, இப்போ நீங்கள் நிறைய பூ ஆர்டர் எடுத்து செய்கிறீங்க. உங்கள நம்பி இந்த பூ ஆர்டரை தரலாமா வேண்டாமான்னு முதல்ல யோசித்தேன். இப்போ நீங்கள் உங்கள் வேலையை ரொம்ப நேர்மையாக செய்கிறதுனால, உண்மையாக செய்கிறதுனால தான் இந்த பணத்தை நான் அதிகமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செஞ்ச வேலைக்காக தான் நான் பணம் கொடுத்துருக்கேன். இதில் நான் நிறையலாம் பணம் கொடுக்கவே இல்லைம்மா, சரியாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, நீங்கள் வேலை செய்கிறதுக்கு சரியாக தான் நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, மீனா, நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, நீங்கள் நேர்மையாக உண்மையாக வேலை செய்கிறதுனால தான் இப்படி உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது மீனா சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, முன்னை விட இப்போ நிறைய பணம் கிடச்சிருக்கு, நான் நல்லா இன்னும் முயற்சி செஞ்சு இன்னும் நிறைய பூ ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சால் இதை விட நிறைய பணம் கிடைக்கும்ல. இங்கே உள்ள எல்லாரும் என்னை பெருமையாக பேசுகிறதா சொல்கிறாங்க, அதுவே எனக்கு கேட்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே மேனேஜர் சம்பள பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மீனா யோசிக்கிறாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது, முத்துவுக்கு புது வண்டி வாங்கி கொடுத்த அந்த சார் மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க. மீனா, இங்கே ஃபங்க்ஷன் ஏற்பாடு செஞ்சுருக்கோம், அதனால் நீங்களும் முத்துவும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படியா சார், கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சாப்பாடு செய்கிறதுக்காக தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருந்தேன், ஆனால் இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்னைக்கு எங்களால் இங்கே வர முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சார், ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அப்போ முன்னாடியே இந்த ஏற்பாடெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணுமே சார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நான் சாப்பாடு ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் மீனா, ஆனால் இப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்லி இங்கே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார் அப்படின்னு மீனா எப்படி இவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி மீனா, நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக முத்துவை நீங்கள் கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா யோசிக்கிறாங்க, நமக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்ம இவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி அந்த பையனோட அப்பா நம்மக்கிட்ட பேசுனாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு மீனா நீங்கள் முத்துவையும் கூப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க, ஆனால் சாப்பாடு ஆர்டர்லாம் கொடுத்துருந்தாங்களாம், ஆனால் நாளைக்கு அங்கே சமைக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு அந்த சார் பேசிட்டு போனார், என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு தெரிஞ்ச யாரையாவது சமைக்கிறதுக்காக வர சொல்லலாமா மீனா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இப்போ நம்ம கூப்பிட்டா வருவாங்களா, அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான், என்ன மீனா செய்கிறது, அந்த சார் நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியுமா, இல்லை கண்டுக்காமல் இருக்க முடியுமா, நம்ம 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு போய் பார்ப்போம், அவங்க சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா உடனே நம்ம ஏதாவது ஏற்பாடெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரிங்க, நாளைக்கு பூக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லும்போது, நானும் சவாரிக்கு போகல மீனா, நாளைக்கு அவங்க நம்மளை கூப்பிட்டதுனால முதல்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் சவாரி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனாவும் முத்துவும் அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. உடனே மனோஜ் என்னம்மா, முத்துவும் மீனாவும் சீக்கிரமாக கிளம்புறத பார்த்தா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மீனா செய்ய மாட்டாங்க போல, அப்போ நீங்கள் தான் இன்றைக்கி சமைக்கணுமா, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு இங்கே மனோஜ் பேசுகிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், முத்துவும் மீனாவும் எங்கே கிளம்புறாங்க, என்கிட்ட சொல்லாமல் மீனா வெளியில் எங்கேயோ கிளம்புற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நீ சவாரிக்கு கிளம்புற, ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக மீனா எங்கே கிளம்புறா அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஆமாம் விஜயா,
இங்கே முத்துவுக்கு புதுசாக வண்டி வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அந்த சார் வந்து ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காராம். இவங்க 2 பேரும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கிளம்பிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது, எப்படிங்க தெரியும்? முத்துவும் மீனாவும் என்னை கண்டுக்கிறதே இல்லை. மீனா அந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிட்டாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குதே. அப்படி என்ன வந்து யோசிச்சு எங்கே போகிறாங்கன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு உண்மையே தெரிய வருது. ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அத்தை. வந்த உடனே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன். உனக்கு கடையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்வேன். இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது கிளம்பணும்னு சொல்லி சமாளிப்ப. இப்போ வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டியா? பரவாயில்ல மீனா, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். அதுக்கு தானே நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு முத்து ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கான். நீ நிம்மதியாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த, நீங்கள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நான் சொன்னதே இல்லையே. அப்புறம் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அப்புறம் என்கிட்ட சொல்லாமல் நீ வெளியில் கிளம்புற, அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் கிளம்பலத்த. அப்படியே நான் வெளியில் கிளம்பணுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமல் போயிடுவேனா என்ன? இப்போ என்ன சமைச்சு வைக்கணும் அவ்வளவுதானே? நீங்கள் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போங்க, நான் வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ செஞ்ச உதவியால் தான் எனக்கு புது வண்டி கிடச்சிருக்கு. அதனால தான் அந்த சார் தேடி வந்து நம்மளை ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. நீ என்னவோ அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க வேலையை பார்க்கணுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்க. நான் மட்டும் போக முடியாது, நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பாத்தீங்களா, வர வர முத்து எப்படிலாம் பேசுகிறான்னு என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் முத்து. வீட்டில் இருக்க எல்லா வேலையும் என்னால் தனியாக எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாரு, ஏன் மீனா மட்டும் வேலை செய்யும் போது நீங்கள் வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, உதவி செஞ்சுருக்கீங்களா? மீனாவும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் தனியாக தானே பார்க்குறா. அப்புறம் என்னம்மா பிரச்சனை? மீனா வந்த உடனே மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்பா. இன்னைக்கு சமைக்கிற வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இவ்வளவுதான் அவன் பேச முடியும். மீனாவும் நானும் ஃபங்க்ஷனுக்கு போக தான் போகிறோம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மீனா இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அப்புறம் மீனா கடைக்கு எப்படி போக முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் தான். மனோஜே, நீ தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே ஏதாவது அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. உடனே அம்மா மீனா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு முத்து. பாருங்கம்மா, இந்த முத்து எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசுகிறான். முத்து திருந்தவே மாட்டான். நான் மட்டும்தான் அம்மா பேச்சை கேட்டு இப்போ நல்லா வந்து பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறேன். முத்துவும் மீனாவும் தெரிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி என்றைக்குமே சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவங்க எப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களாமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுது மனோஜ், இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க? எங்களால் நல்லா சம்பாதிக்க முடியும். ஏன் பூக்கடையில் எனக்கு நல்ல வருமானம் வருது. ஆனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் பிஸ்னஸ் செஞ்சு நல்லா முன்னேறுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்கன்னு எங்களை எதுக்காக ஏளனமாக பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க மீனா. என்ன மீனா, என்ன மாதிரியே பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சா உங்களால் வந்து நல்லபடியாக முன்னேற முடியுமா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். எங்களால் சாதிச்சு காட்ட முடியுங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசாமல் இருங்க, அதுவே போதும். விஜயாத்தக்கிட்ட என்னை பற்றி நீங்கள் பேசுகிறதுனால தான் அவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க. இப்போ தான் நான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன். ஆனால் விஜயாத்தை எப்படிலாம் பேசுகிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன, நீங்கள் வீட்டில் இருக்க வேலையை செய்யக்கூடாது அப்படி தானே மீனா? செய்யாதீங்க. முத்துவும் அதுக்காக தானே அம்மாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா. அம்மா, மீனா இந்த வீட்டுக்கு வந்திருக்க தேவையே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீ பேசுகிறதெல்லாம் சரியில்லை. முத்துவும் மீனாவும் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம யோசிக்காமல் இப்படி பேசிகிட்ருக்க. முத்துவும் மீனாவும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்கல்ல, அவங்க போயிட்டு வரட்டும். முத்து, மீனா நீங்கள் கிளம்புங்க. இங்கே விஜயாவும் மனோஜ் இப்படி தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு அண்ணாமலை முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது மீனா சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் அண்ணன் மனோஜ் எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. உடனே விஜயாத்தையும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. எதுக்காகங்க நம்மளை விஜயாத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க மீனா. அம்மாவும் மனோஜும் தான் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறாங்க. அதுக்காக என்ன செய்ய முடியும் சொல்லு? அப்படியே நம்ம கோவப்பட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. அப்படியே கோவப்பட்டு பேசினா மட்டும் என் அம்மா திருந்திடுவாங்களா? இப்படி மறுபடியும் பேசாமல் இருப்பாங்களா என்ன? மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக என் அம்மா கண்டிப்பாக இப்படி தான் பேசுவாங்க. நம்ம கண்டுக்கவே வேண்டாம் மீனா. நம்ம ஃபங்க்ஷனுக்காக தானே வந்திருக்கோம், நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த சார் வந்து நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காரு.
அவர் வர சொன்னதுக்கு அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்தால் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? அதனால் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, அங்கே வந்து சாப்பாடு ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அங்கே வந்து சரியாக சாப்பாடெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு அந்த சார் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. மீனாவும் முத்துவும் அங்கே வந்ததுக்கப்புறமா, சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, மீனா, முத்து என்னப்பா சொல்கிறது அப்படின்னு முத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது, என்ன சார் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, என்கிட்ட சொல்லுங்கள் சார், என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இல்லை, சாப்பாடுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது மீனா ரொம்பவே பதட்டமா, என்னாச்சுங்க இப்படி சொல்கிறாங்க, இங்கே நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, சார் இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கத்தில் வந்து இங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் இருக்குது, முடிஞ்ச அளவு அங்கே நம்ம சாப்பாடெல்லாம் வர வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசனை சொல்கிறாரு. அப்படியா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே சாப்பாடெல்லாம் வர வைக்கணும்னு நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம், இப்போ வரைக்கும் அவங்க எதுக்கு சாப்பாடு அனுப்பலைன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சார் நான் உடனே சமைக்க ஆரம்பிக்கிறேன், நானும் இங்கே சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்படியே வந்து இங்கே என் வீட்டுக்காரரோட தம்பி ரவியோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, அங்கேயே நம்ம சாப்பாடெல்லாம் வாங்குவோம் சார், வந்தவங்களுக்கு முதல்ல சாப்பாடெல்லாம் நம்ம கொடுக்கணும்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது சார், நான் அதனால் வந்து சாப்பாடு ஏற்பாடெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா உங்களால் சமைக்க முடியுமான்னு கேட்க முத்து சொல்கிறாங்க, சார் மீனா ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுப்பா, அது மட்டும் இல்லை சார், மீனா வந்து ரொம்ப நல்லா சமைச்சு கொடுப்பா சார்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் நிறைய பேருக்கு என்னால் சமைக்க முடியுமான்னு தெரியலையேங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா உன்னால் முடியும் மீனா, நான் தான் உதவி செய்ய இருக்கேன்ல, நான் ரவிக்கிட்ட இப்போ வந்து உடனே பேசுகிறேன், அவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லாரையுமே உதவிக்கு வர சொல்லலாம், அப்புறம் என்ன மீனான்னு கேட்கும்போது, சரிங்க அப்போ என்னால் கண்டிப்பாக சமைச்சு கொடுக்க முடியும் சார், என்னென்ன சமைக்கணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மீனா உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா யோசிக்கிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்கலாம் வந்திருக்காங்க, இந்த சார் ரொம்ப நல்லவர், அவர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு, அப்படி இருக்கும்போது நல்ல ருசியாக சமைச்சு கொடுக்கணும், அவங்க எதிர்பார்க்குறத விட நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த சாருக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும், நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யாமல் இருக்கிறது அப்படின்னு யோசித்து அங்கே வந்து நல்லா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும் அங்கே வந்து மீனாவுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த சமயம் ரவி, ஸ்ருதி எல்லாருமே அங்கே வராங்க. ரவி கிட்ட சொல்கிறாங்க, ரவி நானும் சமைக்கிறேன், நீங்களும் உதவி செய்யுங்க, இப்படி இந்த சார் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு, அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் இப்படி பேசினதுக்கப்புறமா உடனே நான் வந்து ரவிக்கிட்ட சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஸ்ருதி, நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, இருந்தாலும் நிறைய பேர் வராங்க ஃபங்க்ஷனுக்கு, இந்த சாப்பாடெல்லாம் பத்தாது, அதனால் இன்னும் நிறைய சாப்பாடு தேவைப்படும், அதுக்காக தான் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லும்போது, ரவியும் மீனாவும் அங்கே வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா வந்து தன்னுடைய திறமையால் எப்பயுமே முன்னேறணும்னு நினைப்பாங்க, இப்படி உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, மீனா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ருசியாக சமைச்சு கொடுப்பீங்க, வந்த எல்லாரும் உங்களை பாராட்டி பேச போகிறாங்க பாருங்களேன், எப்பயுமே உங்களுக்கு நல்ல பேர் தான் மீனா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, இங்கே வந்த எல்லாருமே யார் வந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னு கேட்டு உங்களை வந்து பாராட்ட போகிறாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாவும் அவங்க நினச்ச மாதிரி ரொம்ப நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. உடனே அந்த சார் வந்து சொல்கிறாரு, மீனா நீங்கள் சமைச்சிட்டிங்களா மீனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இந்த சமையல் வேலையை நல்லா செஞ்சுருக்கேன், நீங்கள் சாப்பாடெல்லாம் வந்து பரிமாற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மீனா, முத்து நீங்கள் மட்டும் இப்படி உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருந்திருப்பேன், நீங்கள் வந்ததால தான் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, சார் அது எப்படி சார் நாங்கள் உதவி செய்யாமல் இருப்போம், நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல, நீங்களே தேடி வந்து பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, இப்படி எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை, நீங்கள் செஞ்ச உதவியை விட நான் பெருசாக எந்த உதவியும் செய்யவே இல்லை சார், நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாங்கள் அமைதியாக இருக்க முடியுமா, அதான் மீனை சமைச்சு கொடுத்துட்டால, இனி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் சார், வந்தவங்க எல்லாரும் சாப்பாடெல்லாம் ருசியாக இருக்குன்னு உங்களை பாராட்டி பேச போகிறாங்க பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து.
முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே வந்த எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. ஸ்ருதி, ரவி எல்லாரும் எப்படியோ இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு மீனாவும் முத்துவும் நினச்சதால இப்போ எல்லாருக்கும் மீனாவே வந்து ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் மீனாவை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செஞ்ச அந்த சார்கிட்ட யார் சமைச்சாங்கன்னு கேட்டு வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த சார் வந்து மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மீனா நீங்கள் சமைச்சு கொடுத்ததால தான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு தெரியலையேன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டேன். சரியான நேரத்தில் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து வந்த எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு அவங்க பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனா. நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். முத்து, நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சி நீங்களும் மீனாவும் கஷ்டப்பட்டு இங்கே வந்த எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கீங்க. சொல்லப்போனால் நான் தான் உதவி செய்யணும். ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு நான் பணம் கொடுக்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் பணம் கொடுப்பீங்க, அதுக்காக தான் வேலை செய்யணும்னு நினச்சி நான் வேலை செய்யலை சார். நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களால் தாங்கிக்க முடியல. நீங்கள் ரொம்பவே நல்லவர். அதனால தான் எங்களுக்கு வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படும்போது நாங்கள் உதவி செய்கிறதுக்காக எப்படி சார் பணம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை மீனா, இந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதனால தானே இந்த சாருக்கும் இப்போ நல்ல பேர் கிடச்சிருக்கு. அவர் வந்து உங்களை பெருமையாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு பணம் கொடுக்குறாரு. எதுக்காக வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது உடனே முத்துவும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு அந்த பணத்தை வந்து வாங்குறாரு. மீனா வந்து இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படியோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்ததில்ல, அந்த சார் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார்ல, அதுவே போதும்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வீட்டுக்கு போன உடனே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும், இல்லைனா விஜயத்தை தேவையில்லாமல் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மீனா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, விஜயாத்தைக்கு வேறு வேலையே இல்லை, ஏன் அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்க வேலையை பார்க்கட்டுமே, ஏன் மீனா விஜயாத்தை பேசுவாங்கன்னு நீங்கள் வந்து வீட்டுக்கு போன உடனே வீட்டில் இருக்க வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்தேன்னா விஜயாத்தை இப்படி பேசுனாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லவே மாட்டேன். நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் எவ்வளோ வேலையை தனியாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க, பலகுரல் நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிதானே, எதுக்கு இன்னும் வந்து உங்கள் வீட்டிலேயே இருக்கீங்க. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்தால் தானே நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு என் அம்மா தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. அதனால் பலகுரல் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு பேசாமல் ரவி மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம் ஸ்ருதி, நீங்கள் எவ்வளோ நாள் தான் இப்படியே வந்து ரவியை புரிஞ்சுக்காம உங்கள் வீட்டில் இருக்க முடியும். நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். சீக்கிரமாக நான் வந்து ரவி வீட்டுக்கு வருவேன் போதுமா அப்படின்னு சொல்லும்போது ரவி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா, நீ இப்படியே நீங்கள் ஸ்ருதிக்கிட்ட பேசுனீங்கன்னா ஸ்ருதி மனசு மாறிடுவா, சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ரவி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி மீனா, நீ ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குது, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் சொன்ன உடனே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரவியும் ஸ்ருதியும் கிளம்புறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக அங்கே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட பேசுகிறாரு. என்ன முத்து, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா, அங்கே ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது, அங்கே வந்த எல்லாருக்கும் இங்கே சாப்பாடு ஏற்பாடெல்லாம் அந்த சார் செஞ்சுருந்தார்ல, அப்போ வரைக்கும் சாப்பாடே வரலன்னு அந்த சார் ரொம்பவே மனசு வேதனையோடு இருந்தார். என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கும் போது தான் மீனா உடனே நானே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனா, அப்போ அங்கே வந்து எல்லாருக்கும் நீ தான் சமைச்சு கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது, மாமா என்னால் முடியாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் அந்த சார் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சாரு, எல்லாருக்கிட்டேயும் உதவி கேட்டார், நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு, நமக்குன்னு அங்கே வந்து பெரிய வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மாமா உதவி செய்யாமல் இருக்க முடியும். அதனால தான் எனக்கு சரியாக சமைக்க தெரியுமான்னு கூட நான் யோசிக்கல.
அவங்களுக்கு உதவி செய்யணும் அவ்வளவுதான். உடனே நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா அதுக்கப்புறமா அங்கே வந்து சாப்பிட்ட எல்லாரும் மீனாவை எவ்வளோ பாராட்டி பேசுனாங்க தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனாவை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிறாரு. இதை கேட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறதுனால மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது அப்படிதானே மீனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே அங்கே வந்த மனோஜ் வந்து, எல்லாருக்கும் உதவி செய்கிற மீனா அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் வந்து சாப்பிடணுன்றதுக்காக சமைச்சு கொடுத்தாங்கல்ல, அப்போ வீட்டில் சமைக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, அது எப்படி மீனா நம்மளை பற்றி யோசிப்பா, மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அதுக்காக தானே முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி இப்படிலாம் செய்கிறாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடலைனாலும் பரவாயில்ல அப்படி தானேன்னு கேட்கும்போது, அத்தை எல்லாருக்கும் நான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்தை, அதை எப்படி நான் உங்களை பற்றி யோசிக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு தெரியாதா, வீட்டில் சமைச்சாதான் நான் சாப்பிடுவேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம எல்லாருக்கும் மீனா தானே சமைச்சு கொடுத்தா, அப்புறம் என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, மீனா அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக தான் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறா, நீங்கள் தான் மீனாவை புரிஞ்சுக்கல. ஏன் இன்னைக்கு நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ், அது எப்படி சாப்பிடாம இருக்கிறது, முத்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா, அப்போ சரி நான் சாப்பிட்டுட்டு கடை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் சமைச்சு வச்சுருப்பீங்கன்னு பார்த்தா, அம்மா வீட்டில் இருக்க எந்த வேலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மீனா மட்டும்தான் வேலையெல்லாம் செய்யணும் அப்படிதானம்மா, மீனாவுக்கு உதவி செய்யணும்னு கூட உங்களுக்கு தோணாதுல்ல, மீனா இப்படி கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, இதெல்லாம் சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து முத்து, போதும் முத்து, எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத, சாப்பாடெல்லாம் எடுத்து வை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்னதான் நம்ம வந்து இப்படிலாம் சாப்பிட்டாலும் மீனா சமைக்கிற சாப்பாடு தான் ரொம்ப ருசியாக இருக்குது அப்படிதானம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீயும் முத்து மாதிரியும் ரவி மாதிரியும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா உண்மையை சொன்னேன், நீங்களும் சமைச்சு கொடுத்துருக்கீங்க, ஆனால் மீனா சமைச்சு கொடுத்தாதாம்மா ருசியாக இருக்குது, நல்ல வேளை மீனா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உனக்கு சமைச்சு கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் வந்து, அம்மா ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரோகிணி கிட்ட எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு தானம்மா சொன்னீங்க, ரோகிணி கிச்சன் பக்கம் போனதே இல்லை, ஆனால் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா தானம்மா இங்கே ரோகிணியும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர போகிறவங்க எதுக்குமா வீட்டில் இருக்க வேலையை பார்க்கணும், அதான் மீனா இருக்காங்கல்ல சமைச்சு கொடுக்கறதுக்கு, அப்புறம் என்னம்மா எனக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து தானம்மா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிம்மா வந்து நம்ம எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் பேசும்போது உடனே முத்துவுக்கு ரொம்ப கோபம் வருது. பாத்தியா மீனா, இப்போ கூட உன்னோட அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீ இவங்களுக்கெல்லாம் என்றைக்கும் சமைச்சு கொடுக்கக்கூடாது மீனா, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்ம நல்லா சம்பாதிச்சு புது வீடு வாங்கிடணும் மீனா, நம்ம 2 பேரும் அங்கே போயிட்டோன்னு வையேன், இவங்களுக்கு யார் சமைச்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்க தானே போகிறோன்னு சொல்லும்போது, அது எப்படி, நீ வந்து ஏற்கனவே சரியாக சவாரிக்கு போகிறதில்ல, இதில் புது வீடு வாங்கிடுவியா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். ஏன் எங்களால் புது வீடு வாங்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா நீயும் முத்து மீனாவை புரிஞ்சிக்காம பேசுகிற, அதே மாதிரி மனோஜும் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் சரியில்லை, நீ தான் மனோஜ்கிட்ட பேசி புரிய வைக்கணும், ஆனால் விஜயா நீயும் திருந்தவே மாட்டிக்கிற, மனோஜும் இப்படி பேசுகிறதுலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, முத்து மீனாவை பற்றி நான் எதுவுமே பேசலை, போதுமாங்க நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து மீனா கிட்ட ஆறுதலாக பேசுகிறாரு அண்ணாமலை. விஜயாவை பற்றியும் உனக்கு தெரியும், மனோஜை பற்றியும் தெரியும், இவங்க பேசுகிறதெல்லாம் நீ ஏமா பெருசாக எடுத்துக்கிற, முத்து சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க தான் போகுது, நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதையும் எதிர்பார்த்து உதவி செய்கிறதில்ல, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே புது வீடு வாங்குவீங்க, அதெல்லாம் நடக்காதுன்னு மனோஜும் விஜயாவும் சொன்னால் நீங்கள் எதுக்குமா வந்து இந்த பிரச்சனையை வந்து யோசிக்கணும், அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல, நீ அவங்க பேசுகிறத கண்டுக்கவே வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே புது வீடு வாங்க தான் போகிறீங்க, இப்படி தேவையில்லாமல் பேசுகிற விஜயாவுக்கும் மனோஜுக்கும் மீனா நீங்கள் சரியான பதில் கொடுக்க தாமா போகிறீங்க அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை இப்படி பேசுகிறத கேட்டு முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
அடுத்த நாள் மீனா எல்லாருக்கும் காஃபி குடுக்குறாங்க. அந்த சமயம் இங்க விஜயாவோட வீட்டுக்கு நெறைய பேர் வந்திருக்காங்க. உடனே இங்க முத்து வந்து, "சார், என்ன சார்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, மீனா முத்துவ பார்க்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. "நான் தான் சார் முத்து. வாங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சு பேசுறாரு முத்து. "என்ன சார்?" அப்படின்னு கேட்கும்போது, "அ என்ன இந்த முத்துவும், மீனாவும் ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா கேட்குறாங்க விஜயா. "இல்லையே, மீனாவும் முத்துவும் செஞ்ச உதவிக்காக எல்லாரும் மீனா முத்துவ பாராட்டி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம மீனாவும் முத்துவும் நேத்து ஃபங்ஷன்ல சமைச்சு குடுத்துருந்தாங்க. அவங்க சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்குன்னு நாங்க பாராட்டி பேசுனோம். எங்க வீட்டு ஃபங்ஷனுக்கும் மீனா தான் சமைச்சு குடுக்கணும்னு பேசுறதுக்காக வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது விஜயா பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உடனே முத்து சொல்றாங்க, "சார், அவங்க வந்து மீனா வந்து பூக்கடையில வந்து வேலை பார்க்குறாங்க சார். பூக்கடையில ஓனரா இருக்காங்க. ஃபங்ஷனுக்கு வந்தப்ப, அந்த சாருக்கு உதவி செய்யணுன்றதுக்காக சமைச்சு குடுத்தோம். மத்தபடி மீனா ஃபங்ஷனுக்குலாம் எப்படி சார் சமைக்க முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, இங்க மீனா சொல்றாங்க, "சார், நான் அப்படிலாம் ஃபங்ஷனுக்கு சமைச்சு குடுத்ததில்ல சார்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க அந்த ஃபங்ஷன்ல வந்து சமைச்சு குடுத்தத நாங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். அவ்ளோ ருசியா இருந்தது. நீங்க வந்து தனியாவே அ இவ்ளோ வேலையும் செஞ்சிருக்கீங்கன்னு அந்த சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள ரொம்பவே பாராட்டி பேசினாரு. அப்பவே நாங்க கண்டிப்பா நீங்க எங்களுக்காக எங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு வந்து சமைச்சு குடுக்கணும்னு நாங்க முடிவெடுத்துட்டோம். எவ்ளோ பணம் நீங்க கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம். ஆனா நீங்க தான் வந்து சமைச்சு குடுக்கணும்." "என்ன முத்து, நீங்க தானே மீனாவுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது, இப்ப எங்களுக்காகவும் சமைச்சு குடுக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி? மீனாவுக்கு நெறைய திறமை இருக்கு. அதனால தான் உங்கள பார்க்கறதுக்காகவும், பேசுறதுக்காகவும் உங்க வீட்டுக்கே வந்திருக்கோம். நீங்க எவ்ளோ பணம் கேட்டாலும் கண்டிப்பா அந்த பணத்த நாங்க குடுப்போம். ஆனா நீங்க தான் வந்து எங்க ஃபங்ஷன்ல வந்து சமைச்சு குடுக்கணும். அப்பதான் எல்லாரும் எங்கள பாராட்டி பேசுவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை வந்து, "மீனா, இவங்களுக்கெல்லாம் காஃபி எடுத்துட்டு வாம்மா." அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து காஃபி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "முத்து, கிடைக்கிற வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்திக்கணும். மீனா தன்னுடைய திறமையால முன்னேறணும்னு நீ தானே சொல்வ. மீனாவுக்கு நல்லா சமைக்க தெரியும். மீனா பொறுப்பா இந்த வேலைய நல்லபடியா செஞ்சு முடிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஏன் கிடைக்கிற வாய்ப்ப வந்து வேண்டான்னு சொல்றீங்க? ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? மீனா, நீ வந்து அங்க ஃபங்ஷனுக்கு போகும்போது சமைச்சு குடுக்க போறேன்னு யோசிச்சியான்னு?" கேட்கும்போது, "இல்ல மாமா, எனக்கு அங்க என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு." சொல்லும்போது, "அப்போ உதவி செய்யணும்னு நீ நல்லா ருசியா சமைச்சு குடுத்துருக்கன்னா, இப்ப உனக்கு வேலை குடுக்கணும்னு வந்திருக்காங்க. இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது?" அப்படின்னு கேட்க, "மாமா, என்னால சமைக்க முடியுமான்னு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் கண்டிப்பா உன்னால சமைச்சு குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. உடனே முத்து வந்து, "அப்பாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் மீனா யோசிக்கிறேன்னு?" கேட்க, "சரிங்க, சமைச்சு குடுக்குறோன்னு சொல்லிருங்க." அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்துக்கிட்ட நெறைய பணம் குடுக்குறாங்க. "நீங்க நாளைக்கே வந்து இங்க ஃபங்ஷனுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் வந்து செய்யணும்னு நாங்க சொல்றோமோ, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உடனே நீங்க வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்குங்க. நீங்க தான் வந்து ஃபங்ஷன்ல சமைக்க போறீங்கன்னு என் வீட்ல எல்லார்கிட்டயும் சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா, ஃபங்ஷனுக்கு என் வீட்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நீங்க செஞ்சு குடுத்த சாப்பாட சாப்பிட்டுட்டு எல்லாரும் உங்கள அவ்ளோ பாராட்டி பேசுனாங்க. அதனால உடனே வீட்ல எல்லார்கிட்டயும் மீனா தான் நம்ம ஃபங்ஷன்ல வந்து சமைக்க போறாங்கன்னு சொல்லிற வேண்டியதான்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி சார், நீங்க வந்து இவ்ளோ சந்தோஷமா நாங்க தான் இந்த பொறுப்பான வேலைய எடுத்து செய்யணும்னு நெனைக்கிறீங்க. எப்படி சார் வேண்டான்னு சொல்ல முடியும்னு?" சொல்லும்போது, மீனா இங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்க விஜயா வந்து, "என்ன நடக்குது? மீனா இனி வீட்ல இருக்க வேலைய பார்க்கவே மாட்டாளா என்ன? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேல மீனாவுக்கு கிடைக்குது. மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. மீனா எப்படி ஃபங்ஷன்ல எல்லாருக்கும் சமைச்சு குடுக்க முடியும்? அப்ப மீனா உண்மையாவே ஃபங்ஷன்ல சமைச்சிருக்கா. அதனால தானே இங்க தேடி வந்து இவ்ளோ பெருமையா பேசுறாங்க. இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு." அப்படின்னு விஜயா பார்க்கும்போது, உடனே முத்து சொல்றாங்க, "அப்பா, நீங்க சரின்னு சொன்னதால தான் மீனாவும் இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர எடுத்து செய்றேன்னு சொல்லியிருக்காப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "மீனா, உன்னுடைய திறமையால நீ கண்டிப்பா முன்னேறுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை ஏளனமா பேசின எல்லார் முன்னாடி நீயும் வந்து நல்லபடியா முன்னேற வேண்டாமா? அதனால தான் நீ கண்டிப்பா இந்த வேலைய எடுத்து செய்யணும்." அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. "சரி மாமா." அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபங்ஷன்ல மீனா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவுக்கு முத்து உதவி செய்றாரு. அது மட்டும் இல்லாம சந்திரா, சத்யான்னு எல்லாரும் மீனாவுக்கு உதவி செய்றதுக்காக வராங்க. மீனா வந்து இப்படி அ ஃபங்ஷன் ஆர்டர் எல்லாமே மீனாவுக்கு நெறைய கிடைக்குது. அதனால மீனாவும் கஷ்டப்பட்டு அங்க ஃபங்ஷன் ஆர்டர் எல்லாம் எடுத்து செய்றாங்க. மீனா எதிர்பார்த்த மாதிரியே மீனாவுக்கு நெறைய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்குது. மீனாவும் இங்க பூக்கடையில இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு
நிறைய ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்து ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. அதனால் மீனாவுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது, நிறைய பணம் கிடைக்குது. மீனாவும் முத்துவும் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதால் இங்கே நல்லபடியாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அதன் மூலமாக மீனாவோட திறமையால் மீனா வந்து முன்னேறுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நிறைய பணம் கிடைக்குது மீனாவுக்கு. இங்கே மீனா வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்க வேலையை நான் தான் பார்க்குறேன். மீனாவுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது, மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறா. இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்க விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சுக்காம எவ்வளவோ ஏளனமாக பேசியிருக்க. முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிச்சு இப்போ புது வீடு வாங்க போகிறாங்க. முத்துவும் மீனாவும் புது வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் நீ தானே பார்த்துக்கணும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீயும் மனோஜும் எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க, எவ்வளோ தேவையில்லாமல் பேசியிருப்பீங்க. அதனால தான் மீனாவுக்கும் முத்துவுக்கும் வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சி மீனாவும் தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்படி வந்து நல்லபடியாக அவங்க புது வீடு வாங்குறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. என்ன சொல்கிறீங்க? இங்கே முத்துவும் மீனாவும் புது வீடு வாங்க போகிறாங்களா? அவங்க புது வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ நாம் அங்கே போக வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு? அங்கே புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மீனை தானே உனக்கு சமைச்சு கொடுக்கணும். இந்த வீடு உன்னுடைய வீடு தானே, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். புது வீடு வாங்க போகிறது மீனா. மீனாவும் முத்துவும் தான் புது வீட்டுக்கு போவாங்க. எப்பயுமே இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நீ தான் இனி பார்க்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு அண்ணாமலை. இங்கே என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரியே முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிச்சு புது வீடு வாங்க போகிறாங்களே அப்படின்னு பேரதிர்ச்சியோடு இருக்காங்க விஜயா. அண்ணாமலை சொன்ன மாதிரியே முத்துவும் மீனாவும் இங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்லபடியாக முன்னேறுறாங்க. மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து.